ஒரு பெரிய ஸ்கீம் ஒன்று டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதாவது 1200 ரூபாய் முதலீட்டில் ஆயுள் காலம் முழுவதும் வருமானம். அரசாங்கம் 35% மானியத்தோட அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் கடன் வசதி கொடுக்குறாங்க. மானியம் கடன் வசதி வேற இருக்கு. 40%. இன்னைக்கு பெருவாரியான பெண்கள் அவங்க வேலைக்கு போறாங்கன்னா 12 மணி நேரம் போயிட்டு அவங்க வேலை செய்யறது அப்படிங்கிறது சிரமம். குழந்தைகளை பார்த்துக்க முடியல, வீட்டுல இருக்க பெரியவங்களை பார்த்துக்க முடியல, எந்த வேலைக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு சிரமத்துல அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி பெண்கள் வந்து அவங்க வீட்டுல இருந்தபடியே அவங்க எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுடைய மீதி இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் டைம்ல கூட ஒரு சின்ன தொழில் செஞ்சு அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கலாங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். குறைந்தபட்சம் உங்ககிட்ட வாங்கி பயன்பெற்றவங்க ஒரு மாதத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க சார் இந்த பிசினஸ் மூலமா? அதுல சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் ஒரு பகுதி நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் பொதுநல சேவைக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம். ஹார்ட் பேஷண்ட், அவங்க கணவனால் கைவிடப்பட்டோர், இல்ல வந்து நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அவங்களை படிக்க வைக்க முடியாத நிலையில் உள்ளவர்கள் வந்து அவங்க தொழில் செய்யணும், ஹெல்ப் பண்றதுக்காக மாதம் வந்து ஒரு 5 மிஷின் நாங்க வந்து இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம். மாதம் 5 மிஷின் வந்து நாங்க இலவசமா கொடுத்து இந்த ப்ராஃபிட்ல வந்து 97% வந்து அவங்களுக்கு நம்ம வந்து கேஷ்பேக் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். கேஷ்பேக்கா கொடுத்துறீங்க. இதை எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாரம் இதுவரை இந்தியாவில் யாருமே இதை ட்ரை பண்ணல. சரி. எந்த தொழில் நிறுவனமும் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம். அதை அவங்க புக் பண்ணி ஆர்டர் பேஸ்ல தான் நம்ம கொடுக்குறோம். சரி சார். இது ரொம்ப லிமிட்டட் தான். ஒரு மாவட்டத்திற்கு 10 இயந்திரம் தான் நம்ம கொடுக்கறது அப்படின்னு பிளான் பண்ணிருக்கிறோம். அதிகமான இயந்திரங்களை நம்ம இங்க வந்து 56 விநியோகஸ்தர்கள் இருக்காங்க. இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களிலும் நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் மாவட்ட வாரிய டிஸ்ட்ரிபியூட்டர் போடுற பிளான் இருக்கு. சரி. ஒரு பெரிய பொருட்செலவுல தயாரிக்கக்கூடிய பொருளை ஒரு வீட்டுல சிறு குறு தொழில் தயார் மூலம் நம்ம வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி இதை தயார் பண்ணி எடுக்கிறதுனால எதுக்கு நம்ம அடுத்தவங்க கூட போய் கை கட்டி வேலை பார்க்கணும், நம்மளே ஒரு சுய தொழில் தொடங்கி நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் இந்தியா முழுவதும் விற்பனை செய்யறதுக்கு நம்ம வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணிக்கிறோம். அப்ப தமிழ்நாட்டுல ஒரு தொழிற்சாலையில தயாரிக்கக்கூடிய அந்த நூலை இப்ப தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டத்திலையும் எல்லா வீட்லயும் வச்சு தயாரிக்கிற மாதிரி மாத்திட்டோம். சரி. அவங்க அந்த வீட்டுல ஒரு 3க்கு 3 இடம் இருந்தாலே போதும். அந்த இடத்துல அந்த மிஷின் அவங்க வந்து பிக்ஸ் பண்ணி எப்படி தையல் மிஷின் வந்து ஒரு வீட்டுல இருக்கும், குடிசை தொழிலா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லாம் பிசினஸ் நாலேஜ். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்திருக்கோங்க. இந்த கூல் கிங்ஸ் அப்படிங்கிற த்ரெட் கம்பெனி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு பைபேக் பிஸ்னஸ் மாதிரி கொடுக்க போகிறாங்க. இவங்க வந்து மிஷின் கொடுத்துருவாங்க, ரா மெட்டீரியல் எல்லாமே சப்ளை பண்ணிடுவாங்க. அந்த ரா மெட்டீரியல் வச்சு இந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். அவங்க நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணனா மட்டும் போதும், உங்கள் வீட்டுக்கே வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணிடுவாங்க. இவங்க வந்து உங்களுக்கு மெஷினரிஸ் கொடுத்துருவாங்க. அந்த மெஷினரிஸை நீங்கள் வாங்கிட்டு த்ரெட்டை மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். அவங்க வந்து உங்களுக்கு டைரக்டா வீட்ல இருந்தே இவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அன்னைக்கே உங்களுக்கு பேமெண்ட்டும் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கொடுத்துருவாங்க. மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 20,000 இருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வரையிலும் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இவங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம டாக்டர் வாசுதேவன் சார் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டும் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த ட்ரஸ்ட் மூலமா பல பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டெக்ஸ்டைல் எல்லாம் வரக்கூடிய இன்கம் எல்லாம் ஒரு சில பங்கை வந்து தனியா அந்த ட்ரஸ்ட்டுக்குன்னே ஒதுக்கி ஏழை எளிய மக்களுக்கு பலவிதமான உதவியும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். உங்களுக்கு வெறும் 1200 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு பெரிய பிசினஸ் வாய்ப்பை இவங்க கொடுக்க போறாங்க. இந்த ஃபிஜிபியூர் குழுமத்தோட தலைவர் டாக்டர் வாசுதேவன் சார் அவர்கள்ட்ட எல்லா கொஸ்டினும் நம்ம இப்ப கேட்க போறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே வியூவர்ஸ், லெட்ஸ் கோ டு தி டாபிக். ஹலோ சார். சார், உங்களை பத்தியும் உங்களோட ப்ராடக்ட் அண்ட் உங்களோட பிசினஸ் பத்தியும் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம். ஆத்மா சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் ஃபிஜிபியூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மன் வாசுதேவன், திருப்பூர். சிறு குறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி படித்த இளைஞர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் நிரந்தர வருவாயை தரக்கூடிய தொழில் வாய்ப்புகளை தமிழகம் எங்கும் அறிமுகப்படுத்தி அதன் மூலம் 2000க்கும் மேற்பட்ட சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களை உருவாக்கி இருக்கிறோம். பல்வேறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது மட்டுமல்லாமல்
அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த தொழிலை தங்கு தடையின்றி சிறப்பாக செய்யும் வகையில் பல்வேறு உதவிகளையும் எங்கள் நிறுவனம் செய்து கொடுத்து ஒவ்வொரு இளைஞனும் தன்னம்பிக்கையோடு தனது வாழ்வை தொடங்கி அவர்கள் சிறப்பாக வாழ வழி நடத்துகிறோம். ஃபிஜிபியூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஓகே சார். திருப்பூர்ல இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா டீசென்ட்ரலைஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்காக சிறு குறு தொழில் வாய்ப்பை உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், ஓய்வூதியதாரர்கள், இல்லத்தரசிகள், மாற்றுத்திறனாளிகள் அவங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிக லாபம் தரக்கூடிய தொழில் வாய்ப்புகளை நம்ம அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். அதன்படி அப்படிங்கிறது ஒரு சின்ன முதலீடு அப்படிங்கிறது இந்த பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்டினை பிரித்தெடுக்கும் ப்ராஜெக்ட். இது ரொம்ப நாளா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் திருப்பூர்ல வந்து இந்த தொழில் நடந்துட்டு இருக்கு. இந்த தொழில் வந்து இதுக்கு முன்னாடி கையில பிரிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அதை கையில பிரிக்கிறதுக்கு மேன் பவர் அதிகம் கிடையாது. அதனால நம்ம இயந்திரத்தை பயன்படுத்தி பிரிக்க வேண்டிய ஒரு நிலை. சரி. அப்போ அந்த மிஷினை வந்து நம்மளுடைய நிறுவனமே ஃபிஜிடெக்ஸ் அப்படிங்கிற பேர்ல நம்ம தயாரித்து அதை நம்ம தமிழகத்துக்கு விற்பனை செய்கிறோம். இந்த விற்பனை செய்யற மிஷின் எல்லாமே ஸ்பேர்லாம் கிடைக்கணும் இல்லையா? அதனால அவங்களுக்கு வந்து வாரண்டி சர்வீஸ் பிளஸ் வந்து லைஃப் டைம் சர்வீஸும் நம்ம கொடுக்குறோம். சரிங்க. இந்த மிஷின்ல அந்த பனியன் துணியில இருந்து அந்த சிங்கிள் ஜெர்சிங்கிற ஒரு ரகத்தை மட்டும்தான் அது பிரிக்கும். அந்த துணி திருப்பூர்ல மட்டும்தான் கிடைக்கும். சரி. அப்ப தமிழகத்தின் எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம அந்த இயந்திரத்தை கொடுத்தா அந்த துணி அங்க போய் சேரணும் இல்லையா? அப்பதான் அவங்க தொழில் பண்ண முடியும். அப்போ அந்த துணியை அவங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கிற மாதிரி விநியோகத்தில் அப்பாயின்மெண்ட் பண்ணி நம்ம வந்து பொதுவாக அந்த துணியை சப்ளை பண்றோம். சரி. அந்த துணியை அந்த இயந்திரத்தில் அவங்க பிரித்து நூலா மாத்துறாங்க. அந்த நூலா மாத்தின பிறகு அந்த நூலை வந்து அவர்கள் அந்த இடத்துல சந்தையில விற்கலாம். அவங்களால விற்க முடியல அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட கொடுத்துட்டு அவங்க பணம் வாங்கிக்கலாம். அடுத்தது ரொம்ப நாளா எல்லாரும் பார்த்துருக்கக்கூடியது இந்த தையல் கடைகள்ல பயன்படுத்தக்கூடிய அந்த டியூப் பாபின் நூல் கண்டு. அது வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து ஒரு குடிசை தொழிலா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு இயந்திரமா அதை மாத்தணும். எப்படி தையல் மிஷின் வந்து ஒரு வீட்டுல இருக்கும், அது போல இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி மக்கள் வந்து தொழில் செய்யணும்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு 3 பாபின் இருக்கிற மாதிரி ஒரு மிஷினை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணோம். சரிங்க சார். அந்த கஸ்டமைஸ் பண்ண மிஷினை நம்ம வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செய்தோம். அவங்க அந்த வீட்டில் ஒரு 3க்கு 3 இடம் இருந்தாலே போதும். அந்த இடத்துல அந்த மிஷினை அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த மிஷின் மூலம் வந்து போயிருக்கு அவங்க அந்த பாபின் தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருட்களை நம்ம கம்பெனியே வந்து அவங்களுக்கு அனுப்பி அவர்கள் வந்து அதை தயாரிக்கிறதுக்கு அசசரிஸ் கொடுத்து அவங்க தயாரிச்ச பிறகு அது கூல்கிங் த்ரெட்ஸ் அப்படிங்கிற பேர்ல இந்தியா முழுவதும் விற்பனை செய்யறதுக்கு நம்ம வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணிக்கிறோம். சூப்பர் சார். அப்ப தமிழ்நாட்டில் ஒரு தொழிற்சாலையில தயாரிக்கக்கூடிய அந்த நூலை இப்ப தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டத்திலையும் எல்லா வீட்லயும் வச்சு தயாரிக்கிற மாதிரி மாத்திட்டோம். சரிங்க சார். அப்போ சிறு தொழிலா ஸ்பிளிட் அப் பண்ணிருக்கனால மக்களுக்கு வந்து தொடர்ந்து வேலை கொடுக்கணும், அவர்களுக்கு வந்து ஒரு நிரந்தர லாபம் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து ஒரு இதுவரைக்கும் எந்த ஃபேக்டரி யாருமே கொடுக்காத ஒரு லேபர் சார்ஜ் கிலோவுக்கு ஒரு 225 ரூபாய் அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாம எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, இந்த தையல் கடையெல்லாம் அந்த ஓவர்லாக் மிஷினுக்கு அந்த ஒயிட் கலர்ல நூல் வச்சிருப்பாங்க, பெரிய கோன் இதுக்கு உள்ள அது அந்த கோன்ல வச்சிருப்பாங்க. அது வந்து 5000 மீட்டர். அப்ப அதை தயாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கோன் வைண்டிங் மிஷின், இப்ப எப்படி நம்ம டியூப் வைண்டிங்கோ அதே மாதிரி கோன் வைண்டிங் மிஷின் 5000 மீட்டர் தயார் பண்றது. சரிங்க சார். அந்த இயந்திரங்களையும் நம்ம தமிழ்நாட்டுக்கு சப்ளை கொடுத்தோம். அதன் மூலம் தயாரிப்போனையும் வந்து அந்தந்த பகுதியிலேயே விற்பனை செய்வதற்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதுவும் கூல்கிங் த்ரெட்ஸ் அப்படிங்கிற பேர்ல நடக்குது. இப்ப இதுல வந்து என்னன்னா நம்ம ரா மெட்டீரியல் அது வந்து கோவை சார்ந்த பகுதியில தான் நிறைய நூல் மில் இருக்குது. அதனால அந்த டையிங், அதனுடைய ப்ளீச்சிங், ப்ராசஸிங் எல்லாமே அது கோவை மாவட்டத்தில் இருக்கிறதுனால அந்த தொழில் ரொம்ப நாளா அப்படிங்கிறது வந்து கொங்கு மண்டலத்திலே இருந்த தொழில். சரிங்க சரிங்க. அதை இப்ப தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டத்திலையும் செயல்படுத்தும் வகையில் நாங்க வந்து இந்த தொழிலை கொண்டு சேர்த்திருக்கிறோம். அதற்குண்டான அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம கம்பெனியை கொடுத்துவாங்க. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஒரு எத்தனை வருஷமா நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து வியாபாரத்துக்கு வந்து ஒரு 30 வருஷம் ஆச்சு. சரிங்க. ஆனா ஃபிஜிபியூர் டெக்ஸ்டைல் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் 1992 ஆரம்பிச்சோம். நடுவுல ஒரு கொஞ்சம் கேப் கொடுத்தோம். சரிங்க. அப்புறம் திரும்ப ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இருக்கிற விஷயங்கள் என்னன்னா, இன்னைக்கு திருப்பூர் அப்படின்னு சொன்னே எல்லாமே பனியன் ஜட்டி தயார் பண்றதா எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் அதே தொழில் தான் செய்யறாங்க. நம்ம ஏன் அதே தொழிலை செய்யணும்? கொஞ்சம் வித்தியாசமா நம்ம திங்க் பண்ணி பார்க்கலான்னு அவங்களுக்கே மெட்டீரியல் சப்ளை பண்ண நம்ம அனலைஸ் பண்ணி பாக்குறப்போ இந்த அசசரிஸ், அதாவது ஒரு ஆயத்த தொழிலுக்கு தேவையான அசசரிஸ் வந்து பெரும்பாலும் வந்து பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. சைனா போன்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது.
ரெண்டாவது வந்து இந்த தையல் கடைகளில் பயன்படுத்தக்கூடிய இந்த பாபின் வந்து பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய மில்லும் மதுரையில இருக்கக்கூடிய ஒரு பெரும் மில்லும் தான் வந்து இப்போ வரைக்கும் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் பேசிக்கலா ஒரு டெக்ஸ்டைல் இன்ஜினியர். சரிங்க சார். அதனால நான் படிக்கிற காலத்துல அங்க இண்டஸ்ட்ரியல் விசிட்லாம் போயிருக்கேன். சரி சரி. இன்னைக்கு அந்த 2 மில்லுமே மூடிட்டாங்க. ஓ அப்படிங்களா? க்ளோஸ். அப்போ பாரம்பரியம் மிக்க அந்த 2 மில்லும் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி சரி சரி. இப்போ அந்த மில் க்ளோஸ் ஆனதுனால அந்த தொழில் வந்து உங்களுக்கு வந்து அங்கங்க ஸ்பிளிட் அப் ஆகி ஜாப் ஒர்க்கா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை நாங்க ஸ்டடி பண்ணி எடுத்தோம். சரிங்க சார். அப்போ ஒரு பெரிய தொழிற்சாலை நிறுவனம்னா பல கோடி ரூபாய் முதலீடு வேணும். அதை நிர்வாகம் பார்க்கறது நிறைய நிர்வாக செலவுகள் வேணும். கண்டிப்பா. அதை மேனேஜ்மெண்ட் பார்க்கறதுக்கு அப்படிங்கிறது நிறைய மேனேஜர்ஸ் வேணும். இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இது பொதுமக்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்து அதை பயன்படுத்தி அவர்கள் சுயதொழில் தொடங்கி அந்த சுயதொழில் மூலம் லைஃப் லாங் வருமானம் வர்றதுக்கு உள்ளன வாய்ப்பை நம்ம கிரியேட் பண்ணி தரலாம் அப்படிங்கிறது கிடைச்ச ஐடியா. அதே தான் நாம போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பெருவாரியான மக்களுக்கு வந்து எதுக்கு நம்ம அடுத்தவங்க போய் கை கட்டி வேலை பார்க்கணும்? கண்டிப்பா நம்மளே ஒரு சுயதொழில் தொடங்கி நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் இருக்காங்க. கண்டிப்பா சார். 2006க்கு அப்புறம் நம்ம ஒரு 30 வருஷமா தொழில் இருக்கோம். அந்த 2006க்கு அப்புறம் இந்த இளைஞர்களோட மனமாற்றம், அவர் வந்து சுயதொழில் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற லெவல்ல தான் நிறைய தொழில் அவங்க ட்ரை பண்ணி பார்த்து தோத்துறாங்க. அதனால அவர்கள் வெற்றி பெற வேண்டும் தொடர்ந்து அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு தொழிலை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னா அதன் மூலம் அவர்கள் எளிதா அந்த தொழிலை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாட். இன்னைக்கு பெருவாரியான பெண்கள் அவங்க வேலைக்கு போறாங்கன்னா 12 மணி நேரம் போயிட்டு அவங்க வேலை செய்யறது அப்படிங்கிறது சிரமம். குழந்தைகளை பார்த்துக்க முடியல, வீட்டுல இருக்க பெரியவங்களை பார்த்துக்க முடியல, எந்த வேலைக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு சிரமத்துல அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி பெண்கள் வந்து அவங்க வீட்டுல இருந்தபடியே அவங்க எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுடைய மீதி இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் டைம்ல கூட ஒரு சின்ன தொழில் செஞ்சு அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கலாங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். சரி சார், ரொம்ப சூப்பர். இப்போ த்ரெட் மேனுஃபேக்சர் பண்றாங்கல்ல, அதுக்கு மெஷினரிஸ் வந்து அவங்க வாங்கணுமா தனியா, இல்ல நீங்க சப்ளை பண்றீங்களா? அவர்கள் வந்து இயந்திரத்தை நம்மகிட்ட வாங்கணும். அதை அவங்க புக் பண்ணி ஆர்டர் பேஸ்ல தான் நம்ம கொடுக்குறோம். சரி சார். இது ரொம்ப லிமிட்டட் தான். ஒரு மாவட்டத்திற்கு 10 இயந்திரம் தான் நம்ம கொடுக்கறது அப்படின்னு பிளான் பண்ணிருக்கிறோம். அதிகமான இயந்திரங்களை நம்ம எல்லாரும் வந்து கேட்டா கொடுத்துட மாட்டீங்க. 10 இயந்திரம் தான் ஒரு மாவட்டத்திற்கு முதல் தவணையா நம்ம கொடுக்கிறோம். இதுக்கு என்ன சார் ரீசன்? பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வந்து விற்பனை அதிகமாகும், உற்பத்தி கம்மியா இருந்தது அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்கும். உற்பத்தி அதிகமா இருந்து விற்பனை கம்மியா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு நிலை. அதே மாதிரி ஆயிருந்தது. நம்ம வந்து மத்த பிராண்ட்ல இருந்து எப்படி வித்தியாசப்படுறோம் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்ப மத்த பிராண்ட், அதாவது லீடிங் பிராண்ட் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க 300 மீட்டர் அப்படிங்கறது வந்து அவங்க பாபின்ல எழுதியிருப்பாங்க. சரி. ஆனா மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா 240 தான் இருக்கும். ஓ அப்படிங்களா? 180 தான் மீட்டர் போட்டிருப்பாங்க, 160 தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய கூல் கிங் த்ரெட்ஸ் மட்டும்தான் 300 மீட்டர்னா 300 மீட்டர் கரெக்டா இருக்கும். 300 மீட்டர்னா 300 கரெக்டா இருக்கும். அளந்து பாத்திரலாம். ஓகே. அதே மாதிரி நம்ம வந்து பொறுத்தவரைக்கும் தரம் நிறைய நம்ம வெரைட்டி அப்படிங்கறதுல வைக்கல. எல்லாத்துக்கும் நடுநிலையான ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொடுக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும், சுடிதார் தைக்கிறதுனா அதுக்கு நைஸ் நூல் வேணும், அது அந்த சின்ன ஷூட்டிங் தைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு கொஞ்சம் வந்து பொறுத்தவரைக்கும் அது திக்கா வேணும். அதனால நம்ம வந்து 2 பிளே 3 பிளேங்கிற மாதிரி நம்ம என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி வந்து பிறகு எல்லாமே நம்ம மாடிஃபை பண்ணி கொடுக்கணும். சரிங்க சார். ஒவ்வொரு ஏரியாவில் இப்போ பெங்களூர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 மீட்டர் போகும், சென்னையில 300 மீட்டர்ஸ் போகும். அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாபின்ஸும் வந்து ஒரு சைஸ் மாத்தி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கும். எல்லாத்த விட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற எல்லா பிராண்ட்லயும் கிடைக்காத அளவுக்கு கலர் காம்பினேஷன் கொடுக்கும். 1000 கலர்ஸ் கொடுக்கும். 1000 கலர். சரிங்க சார். அது வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து ஒரு 200 to 300 அவ்வளவுதான் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே சார். இப்போ இந்த த்ரெட்ல ஏதாவது குவாலிட்டி இருக்கா? பிஞ்சு போறது, அந்த போறது, இந்த மாதிரி அதுல எதுவும் குவாலிட்டி இருக்கா? உங்களது எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கும்? அதுல நிச்சயமா வந்து குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து மற்ற நிறுவனங்களிடமிருந்து நம்ம வந்து முதன்மையான தர நூல் தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்க சார். இது 2x57, 2x42 அப்படி இந்த 2 ஸ்டாண்டர்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். இதுல 2 பிளே 3 பிளே, அந்த 2 நூல் முறுக்கணும் 2 பிளேன்னு சொல்லுவாங்க. அந்த 3 நூல் முறுக்கிறது அது வந்து 3 பிளேன்பாங்க. இது வந்து ஸ்பன் பாலிஸ்டர். இது வந்து பாலிஸ்டர் யான் தான். நம்ம ஃபிலமெண்ட் யூஸ் பண்ற பாலிஸ்டர் யான் தான் நம்ம யூஸ் பண்றதுனால இது வந்து அடிக்கடி கட் ஆகாது. ரெண்டாவது ஃபிளைஸ் அதிகம் இருக்காது. இது மற்ற நிறுவனங்கள் ஃபிளைஸ் இருக்கும், நம்மளதுல அது அதிகம் இருக்காது. ஓகே சார். இப்போ மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய நூல்கண்ணை வந்து
உங்க சொந்தமா உங்க எம்ப்ளாயி வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்களா? தமிழகம் முழுவதும் இப்போ நம்ம வந்து ஒரு 56 டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கூல் கிங்ஸ்க்கா? இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களிலும் நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் மாவட்ட வாரியா டிஸ்ட்ரிபியூட்டர் போடுற பிளான் இருக்கு. சரிங்க சார். எல்லாத்துக்கும் தெரியும், எந்த ஒரு தொழில ஆரம்பிச்சாலும் தயாரிச்சோம் அப்படின்னு சொன்னா சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர் சேனல்ல தான் பண்ணி ஆகணும். என்ன மத்தவங்கள நம்ம வித்தியாசப்படுறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு பெரிய தொழிற்சாலையை நிறுவி ஒரு பெரிய பொருட்செலவுல தயாரிக்கக்கூடிய பொருளை ஒரு வீட்டுல சிறு குறு தொழில் தயார் மூலம் நம்ம வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி இதை தயார் பண்ணி எடுக்கிறதுனால மற்றவர்களை விட குறைவான செலவில் இது வந்து உற்பத்தி ஆயிருக்கு. சரிங்க சார். அதனால விற்பனையில் கிடைக்கக்கூடிய லாபம் மற்ற பிராண்டை விட நமக்கு அதிகமா இருக்கும். சரிங்க சார். அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இப்ப பொதுமக்களுக்கு இதை நம்ம பண்ணி இந்த தொழில் மூலம் அவங்க நூலை தயாரிச்சிட்டாங்க. இதை அவர்களே விற்பனை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்கீம் ஒன்று டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதாவது 1200 ரூபாய் முதலீட்டில் ஆயுள் காலம் முழுவதும் வருமானம். சூப்பரா இருக்கு. இப்படி ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கூல் கிங் த்ரெட்ஸ் இது வந்து தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிறது. இந்தியாவில் எல்லாம் விற்பனை செய்யறதுக்கு உண்டான விநியோகஸ்தல் கட்டமைப்பை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு வரக்கூடிய லாபத்துல 97% லாபம் இந்த நம்மளுடைய மேனுபேக்சரரான அந்த சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த விநியோகஸ்தர்களுக்கும் இதை நேரடியா பயன்படுத்தக்கூடிய டைலர், அந்த தொழிற்சாலையை நடத்துபவர்கள் அவங்க நம்ம நூலை தொடர்ந்து வாங்கினாங்கன்னா இந்த ப்ராஃபிட்ல வந்து 97% வந்து அவங்களுக்கு நம்ம வந்து கேஷ்பேக் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். கேஷ்பேக்கா கொடுத்துறீங்க. இதை எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாரமாயவா, அதாவது ஒரு மாசம்னா கூட அதிகம் சேர்ந்துரும், 3 மாசம் அதிகமா பணம் சேர்ந்துரும் இல்லையா? அதனால ஒரு வாரத்தில் நம்ம எவ்வளவு வந்து இந்த விக்கிறோமோ அதுல கிடைக்கக்கூடிய லாபத்தை நம்ம வந்து பிரிச்சு கொடுத்தோம். ஓகே சார். இப்ப நீங்க 1200 ரூபாய் முதலீடுன்னு சொன்னீங்க. 1200 ரூபாய்க்கு ஒரு பாக்ஸ் தான் வாங்க முடியும். அதுல என்ன முதலீடா இருக்கும், என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் மக்களுக்கு? கரெக்டான கேள்வி. என்ன காரணம்னா, இதுவரை இந்தியாவில் யாருமே இதை ட்ரை பண்ணல. எந்த தொழில் நிறுவனமும் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம். 1200 ரூபாய் முதலீடுங்கிறது ஒரு பங்குனோட விலை. சரி. அந்த 1200 ரூபாய அவங்க நம்ம கிட்ட இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த 1200 ரூபாய் மதிப்புள்ள 2 பாக்ஸ் யான் வந்து அவங்க நம்ம கொடுத்துருவோம். சரி. ஸோ கஸ்டமர் வந்து ஒன்ஸ் நம்ம கம்பெனிக்குள்ள இன்வெஸ்டரா உள்ள வர்றாங்கன்னா அதுக்குண்டான நூல் அவங்களுக்கு கொடுத்துருவோம். நூலும் கொடுத்துறீங்க. அவங்க அதை வித்து அவங்க கொடுத்த பணத்தை அவங்க எடுத்துக்குவாங்க. சரி. அவங்களுடைய மெம்பர்ஷிப் வந்து பொறுத்த வரைக்கும் ஆக்டிவேட் ஆயிரும். இதுக்கு தனியா ஒரு சாஃப்ட்வேர் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். சரி. ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இதுல வந்து 2 இன்கமா பிரிச்சிருக்கோம், ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம். சரி. அப்ப அந்த ஆக்டிவ் இன்கம்ங்கிறது நம்மளுடைய த்ரெட்டை அவருடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ தையல் கடைக்காரருக்கோ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலைக்கோ அவங்க அறிமுகப்படுத்தினாங்கன்னா ஒரு பாக்ஸ் அவங்க வித்தா அவர்களுக்கு 150 ரூபாய் கிடைக்கும். தொடர்ந்து அவங்க விற்பனை செய்தால் அவங்களுக்கு தொடர்ந்து அந்த வருமானம் வர மாதிரி அப்படிங்கறது நம்ம பிளான் பண்ணிருக்கோம். பேசிவ் இன்கம் அவங்க வாங்கிட்டாங்க, அவங்க தொடர்ந்து வேலை பார்க்கல, அவங்க அந்த 2 நூலை எடுத்துட்டு போய் சொந்த யூஸுக்கு வச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்குள்ள வந்துருச்சு. அப்ப அது பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது டோட்டலா என்ன லாபம் அந்த வாரம் வருதோ அதை எத்தனை பேர் அதை ஷேர் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு ஆவரேஜா பகிர்ந்தளிச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இருக்கீங்க, ஒரு 1200 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேர் வாங்குனீங்க, ஒரு ஷேரோட வேல்யூ ஒரு 100 ரூபா வருது அப்படின்னு சொன்னா ஒருத்தர் 10 ஷேர் வாங்கியிருந்தாருன்னா அவருக்கு வந்து பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய லாபம் 1200 ரூபா. சரி. அப்ப எத்தனை ஷேர் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதற்குண்டான நூலும் அவங்களுக்கு போயிருது, ஆனா லாபமும் வார வாரம் கிடைக்கும். இப்படி ஒரு திட்டத்தை இதுவரை எந்த நிறுவனமும் அனௌன்ஸ் பண்ணதில்லை. ஓகே சார், சூப்பர். சோ மக்களால் பெறப்படும் லாபம் மக்களுக்கே திருப்பி. ஓகே சார். இப்போ ஒரு ஷேரோட விலை வந்து 1200 சொன்னீங்க. மேக்சிமம் உங்க எத்தனை ஷேர் வாங்கலாம் ஒரு பர்சன்? ஒருத்தர் எவ்வளவு வேணாலும் வாங்கலாம், அவங்க கிட்ட எவ்வளவு பண வசதி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அப்படிங்கிறத பொறுத்து வாங்கலாம். பட் இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு ஷேர் வாங்கினாலும் அதற்குரிய நூல் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறப்போ அதை விற்று அவர்கள் அந்த பணத்தை எடுத்துக்கணும். சரிங்க சார். இப்ப ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, சார் எங்ககிட்ட பணம் இருக்கு, நாங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவோம், ஆனா அந்த நூலை எங்களால விற்க முடியாது அப்படின்னு சிலர் கேட்கறாங்க. அவர்களுக்கு தனியா ஒரு ப்ரோக்ராம் போட்டு எப்படின்னு கேட்டா, அது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் மூலத்துல அந்த நூலை விற்று அவர்களுக்கு செய்த முதலீடு அவர்களுக்கு திரும்ப போகும் வகையில் நம்ம திட்டத்தை வந்து அவங்களுக்காக மாடிஃபை பண்ணிருக்கோம். சரி. சில பேருக்கு அவங்களால எடுத்து அதை விற்க முடியாது, ரெஃபர் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வேண்டாம், எங்களுக்கு பேசிவ் இன்கம் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தனியா ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிருக்கோம்.
மிஷினரிஸ்லாம் இருக்குல்ல, இதோட லைஃப் எந்த அளவுக்கு இருக்கும்? இது சர்வீஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறீங்களா? இந்த மிஷின் வந்து ஒரு 60 வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல இருந்து தான் நம்ம அந்த இயந்திரத்தை தயாரிச்சு வாங்குறோம். ஓ அப்படிங்களா? ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்ட். சரி சார். அவங்க வந்து பெரிய பெரிய மில்லுக்கெல்லாம் அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். சரிங்க. விற்பனைக்கு பின் நம்ம சர்வீஸ் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து நம்ம இதுக்கு வந்து சர்வீஸ் கான்ட்ராக்ட் அவங்க சைன் பண்ணி கொடுக்குறோம். சரிங்க. நம்ம வந்து இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் நம்ம வாடிக்கையாளருக்கு இந்த வியாபாரத்தை நம்ம பண்றோம். ஸோ 10 இயர்ஸ் கான்ட்ராக்ட், விற்பனைக்கு பின் சேவை அப்படிங்கறது நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம். அதனால இந்த இயந்திரத்தை வந்து வாங்கிட்டுமே அவங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சர்வீஸுமே நம்ம நேரடியா நம்ம கம்பெனியே முன்னின்று செய்து கொடுக்கும். ஓகே சார். இப்போ வீட்டில் வச்சே செய்ய முடியுமா, இல்லை இதுக்குன்னு ஏதாவது ஷாப் ஆஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது போடணுமா, ஃபேக்டரி டைப்ல? இது வந்து ஒரு 1/4 HP, 1/2 HP, 1/4 HPல ஓடக்கூடிய ஒரு சின்ன மோட்டர் தான், சிங்கிள் பேஸ்ல அப்படிங்கிறது இயங்கக்கூடியது தான். இது பெரும்பாலும் வீட்டில் வச்சு அப்படிங்கிறத நம்ம செஞ்சுக்கலாம். பட் வந்து வரைக்கும் அதை இண்டஸ்ட்ரியலா கன்வெர்ட் பண்றவங்களுக்கு அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு லைசன்ஸ் எடுத்து செஞ்சுக்கிறது தான் முறையானதா இருக்கு. இப்போ இந்த இபி இந்த மாதிரி எதுவும் இஷ்யூஸ் வராமல் இருக்கும். இது வந்து ஒரு டைலரிங் டிபார்ட்மெண்ட் மாதிரி தான். அதனால ஒரு மிஷின் வச்சு செய்யறப்போ அப்படிங்கிறது ஒரு 1/4 HP மோட்டர் தான் ஓடும். அதனால அது பெரிய லெவலுக்கு அது சப்போர்ட் கரண்ட் எடுக்காது. பட் வந்து ஒரு 5 ஹெட் 6 ஹெட் நம்ம இண்டஸ்ட்ரியலா திங்க் பண்றாங்க, ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க தனியா லைசன்ஸ் எடுத்து தான் பண்ணணும். ஓகே சார். மக்களுக்கு வேற என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க இதை பத்தி? இந்த இயந்திரத்துக்கு வந்து அரசாங்கம் 35% மானியத்தோட அப்படிங்கிறது வந்து இப்போ கடன் வசதி கொடுக்குறாங்க. ஓ, மானியம் கடன் வசதி வேற இருக்கு. 40% வந்து கடன் வசதி மானியம் இருக்கு. சரிங்க சரிங்க. அதனால இது அங்க அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில். சரிங்க சார். அதனால வாடிக்கையாளர் வந்து ஐயோ பணம் இல்லையே, இதை எப்படி நம்ம போடுறதுன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால அவர்களுக்கு வந்து பொறுத்தவரைக்கும் நம்ம வங்கியின் மூலம் கடன் பெற்று தரலாம். அது இல்லாம நம்மளுடைய கம்பெனியை நேரடியாக இஎம்ஐ வசதியை உருவாக்கி அவர்களுக்கு வந்து நமக்கு வந்து கொடுக்குறோம். சூப்பர் சார். ஸோ வங்கி இல்லாம நம்ம வந்து பிரைவேட் ஃபைனான்ஸ் மூலியத்தில் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அப்போ ஒவ்வொருத்தருடைய பொருளாதார நிலை அறிந்து அவர்கள் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம அவங்களுக்கு கிரியேட் பண்ணி தரோம். இது மற்ற நிறுவனங்களிடமிருந்து நம்ம வித்தியாசப்படுறது இந்த இடம் தான். சரி சார். எவ்வளவு இந்த இயந்திரங்கள் வந்து நிறைய வந்து வரைக்கும் விற்பனைக்கு இருந்தாலும் ஒரு தரமான இயந்திரத்தை ஒரு 10 ஆண்டு கால ஒப்பந்தத்தில் நம்ம வந்து புதிர் சப்ளை பண்றதுனால 10 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. மென்டல் ஃப்ரீயா அவங்க வந்து புதிர் வேலையை பார்க்கலாம். சரிங்க சார். ஓகே சார். இப்போ இந்த மிஷினரிஸ் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியும்? அவங்களுக்கு ஏதாவது மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஏதாவது கத்துக்கணுமா, அந்த மாதிரி எது இருக்காதுல்ல? இந்த இயந்திரங்கள் வந்து நேரடியாக அவங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம என்ஜினியர்ஸ் அவங்க வீட்டுக்கே வந்து எரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஓ சரி சார். இந்த இயந்திரத்தை வந்து பயன்படுத்துவதற்கு வயது வரம்பு இல்லை. வயசானவங்க 70-80 வயசு இருக்கிறவங்க கூட கம்ஃபர்டபுளா வந்து வரைக்கும் இதை ரன் பண்ணலாம். சரிங்க. என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டியூப் பைண்டிங் மிஷின்னா டாப்பிங் நிறைய இருக்கும். அதாவது 1.5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாற்ற வேண்டியது இருக்கும். இப்ப கோன் பைண்டிங்னா ஒரு 21 நிமிஷம் ஓடிட்டு இருக்கும். அப்போ அவங்க அந்த மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டு அவங்களுடைய ரெகுலர் வேலையெல்லாம் கூட பார்த்துக்குவாங்க. சரிங்க சார். சரி. அதனால வயதானவர்களுக்கு தகுந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்கு, இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்கு. ரெண்டும் அதே மாதிரி லாபமும் வெவ்வேறு லாபமும் இருக்கும். அதனால இது வந்து அனைத்து தரப்பட்ட மக்களும் எல்லா வயதினரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் எளிதாக கையாளக்கூடிய ஒரு மிஷின். ஓகே சார். நீங்க லாபம்னு சொல்லவுனே எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது. இப்ப ஆல்ரெடி நிறைய பேர் உங்கள்ட்ட மிஷின் வாங்கியிருப்பாங்க, மேனுஃபேக்சராகவும் இருப்பாங்க. குறைந்தபட்சம் உங்ககிட்ட வாங்கி பயன்பெற்றவங்க ஒரு மாதத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க சார் இந்த பிசினஸ் மூலமா? 20,000 ரூபா வந்து மினிமம் 20,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. சரி சார். அப்போ நம்ம வந்து 15,000 தான் சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப 20,000 ரூபா வரை வந்து அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. குறைந்தபட்ச வருமானம் 20,000 ரூபா. அதிகபட்சம் அப்படிங்கறது அவங்க எத்தனை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓட்ட போறாங்களோ அதை பொறுத்து. இப்ப அவங்களுக்கு நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சப்போஸ் 24 ஹவர்ஸ் சிலர் வந்து இந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டால் அவர்கள் வந்து மூலப்பொருளை விலை கொடுத்து வாங்கி அவர்கள் வந்து ஓட்டி நம்ம திரும்ப கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு செப்பரேட் கான்ட்ராக்ட் வந்து நம்ம அவங்களுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதை பயன்படுத்தினாங்கன்னா அவங்க ஒரு மாசத்துக்கு வந்து 50,000 கூட சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த தொழில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மிஷின் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணி வீட்டுல வாங்கி வச்சுக்கிறாங்க. மீதி எல்லா விஷயங்களும் அப்படிங்கிறது நாங்க பாத்துக்கிறோம். அந்த அக்சசரிஸ், பேக்கிங் உண்டானது கொடுக்கறது, நூல் கொடுக்கறது எல்லாமே அப்படிங்கிறது வந்து நம்ம கம்பெனி வந்து அவங்களுக்கு கைட் பண்ணிடுறது, கம்பெனி எல்லாமே சப்போர்ட் பண்ணிடுறது. எந்த செலவும் அவங்களுக்கு கிடையாது. ஈவன் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் செலவு கூட கம்பெனியை ஏத்துக்குது. அப்ப ஒரு தடவை செய்த முதலீட்டில் அவர்களுக்கு வந்து தொடர்ந்து லாபம் வரக்கூடிய லெவலுக்கு இன்று தமிழகத்தில் இந்த தொழில் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் எங்க நிறுவனம் மட்டும்தான்.
சூப்பர் சார். பொதுவாக ஒருத்தவங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ அலையணும், வெளியில் சுற்றணும், வெயிலில் திரியணும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் அது எல்லாத்தையுமே ஜீரோ பண்ணி வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. ஓகே சார், நீங்கள் இப்போ சொல்லும்போது ட்ரஸ்ட்டும் வச்சிருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. அந்த ட்ரஸ்ட் மூலமாக என்னென்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? நாங்கள் ஆத்மா சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை ஒரு 11 வருஷமாக நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். சரி. எங்கள் குடும்பத்தில் நம்ம குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு 10 கம்பெனிஸ் இருக்கு. அதுல சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் ஒரு பகுதி நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் பொதுநல சேவைக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓ சரிங்க சார். அதன்படி ஏழை எளிய மக்களுக்கும் நம்ம வந்து படித்த, அதாவது ஹார்ட் பேஷண்ட்டு, படிக்க முடியாதவங்க மாதிரி உதவி கேட்டு வரவங்களுக்கு நம்ம செய்யறோம். இப்போ இந்த சிறு குறு தொழில் வாய்ப்புல ரொம்ப வந்து சிரமப்படுறவங்க, அதாவது ஏழ்மையில் இருக்கிறவங்க, கணவனால் கைவிடப்பட்டோர், இல்லை வந்து நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அவங்கள படிக்க வைக்க முடியாத நிலையில் உள்ளவர்கள் வந்து அவங்க தொழில் செய்யணும், இல்லை அவங்க வெளியில போய் அவங்களால வந்து தொழில் செய்ய முடியாத நிலையில இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மாதம் வந்து ஒரு 5 மிஷின் நாங்கள் வந்து இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம். மாதம் 5 மிஷின் வந்து நாங்கள் இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம். அதன்படி அப்படிங்கிறது அவங்க நிறைய பேர் ட்ரஸ்ட் நம்ம கொடுப்பாங்க. தமிழகத்தின் எல்லா பகுதியில இருந்து நம்மளை அப்ரோச் பண்றப்போ அவங்களுக்கு வந்து கரெக்டான நபர்களை கண்டு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நாங்கள் வெளியில இருந்து ஒரு பைசா கூட நாங்கள் டொனேஷன் வாங்குறது கிடையாது. எங்க குடும்பத்தால் பெறப்படும் லாபத்துல ஒரு பகுதியே அப்படிங்கிறது வந்து நாங்கள் பொது சேவைக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம். சூப்பர் சார், சூப்பர். ஓகே சார், மக்களுக்கு பல பயனுள்ள விஷயங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நிஜமா எனக்கே ரொம்ப புல்லரிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி சார். இப்போ வாசுதேவன் சார் கிட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சோம். அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமூட்டும் விதத்துல இருந்தது. அவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ், அப்புறம் ட்ரஸ்ட் மூலமா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்தோம். உங்களில் யாருக்காவது ஃபிஜிபியூரோட ப்ராடக்ட் ஏதாவது தேவைப்பட்டதுனாலோ, அந்த மிஷினரிஸ் எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்த ரெண்டு மேனுஃபேக்சரிங் பண்ண விரும்பினாலோ, இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கு. நீங்கள் தாராளமாக இவங்களுக்கு கால் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அவங்க கால் எடுக்காத பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டாலே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகே வியூவர்ஸ், நீங்கள் இன்னும் அஸ்லம்ஸ் பிசினஸ் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aslam. நன்றி.